வணக்கம். உங்கள் விக்கிராஜ். ஜெய் கார்சியா யார் இவர்னு பாத்தீங்கன்னா ரொம்பவும் எல்லாராலையும் என்னடா இது இந்த மாதிரி இருக்காரடா அப்படின்ற மாதிரி ரொம்ப அருவருப்பாகவும் கொடூரமாக இருக்கிற மனிதர் தான் இந்த ஜெய் கார்சியா. இவர் மெக்சிகோவை சார்ந்தவர். இவருக்கு 2 வயசா இருக்கும்போது நெருப்பு இருக்கு பாத்தீங்களா, அவருடைய பிளாங்கெட் அதாவது போர்வை இருக்கு பாத்தீங்களா, போர்வை பக்கத்துல கேண்டில் வச்சிருக்காங்களா, கேண்டில் தீ பற்றப்பட்டு நெக்ஸ்ட் பிளாங்கெட் இருக்குங்களா, அது எரிஞ்சு அவருடைய சரீரம் முழுவதும் 80% அதாவது குறிப்பா உடம்புல இருக்கிற எல்லா பாகமும் எரிஞ்சது அப்படின்னு சொல்லப்படுது. அவர் எரிஞ்சதுன்னு அங்கிருந்த ஹாஸ்பிட்டலுக்கு அவர் கொண்டு போயிருக்காங்க. அங்கிருந்த மருத்துவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க பாத்தீங்கன்னா, இந்த சரீரத்தை முழுசாவே அழிஞ்சு போச்சு, இதை காப்பாற்ற முடியாது, ஃபுல்லாவே எரிஞ்சு போச்சு, இந்த மாதிரி கேஸை நாங்க பார்த்ததே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த இடத்துலயும் ஜெய் கார்சியா ரிலேஷன் சொன்ன ஹோப்ல ஏதோ ட்ரை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவங்களோட டாக்டர்லாம் எங்களால முடிஞ்சவரை ட்ரை பண்ற சொல்லிட்டு அவருடைய உயிர் பிழைச்சிருக்காருன்னு சொல்றாங்க. ஆனாலும் அவருடைய சரீரத்துல உள்ள பாகங்கள்லாம் எதெல்லாம் இழந்தாரு பாத்தீங்கன்னா, 2 கையும் இருக்காது, 2 கால்ல ரைட் ஹேண்ட் காலில் மட்டுமே ஒரே ஒரு விரல் இருக்குமா, மீதி லெப்ட் ஹேண்ட்ல விரலே இருக்காது. அது இல்லாம அவருடைய கண் இமைகள் இருக்கு பாத்தீங்களா, அந்த கண் இமைகள் கண்ணை ஃபுல்லாவே மூடிட்டு அப்படின்னு சொல்றாங்க. அதனால அவர் கண்ணு திறக்கவே முடியாது. அந்த நோஸை ஃபுல்லாவே ஸ்கின்னால மூடிட்டு நாங்களே ஓபன் பண்ணி நோஸை டெம்பரரியா ஒரு நோஸ் வச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. வாழ்க்கை ரொம்பவுமே சரித்திரமா பேசப்படுது அந்த அமெரிக்கா மாகாணத்திலயும் சரி, எல்லா இடத்துலயும். ஆனா குறிப்பா சொல்ல போனா இவருடைய ஆம்பிஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா போலீஸ் ஆபீசர். அதனால அமெரிக்கால உள்ள டெக்சாஸ், அதாவது நம்மளுடைய இந்தியால உள்ள மாநிலம் தான் தமிழ்நாடு, அதே மாதிரி அமெரிக்கால உள்ள ஒரு மாநிலம் தான் டெக்சாஸ். அந்த டெக்சாஸ்ல உள்ள அதிகாரிகள் இவரை ஒரு நாள் போலீஸ் ஆபீசரா அதாவது அதிகாரியா நியமனம் பண்ணிருக்காங்க. இவரோட ஆம்பிஷனை அவங்க நிறைவேற்றி இருக்காங்க. ஆனா இவரை பார்க்க வரவங்க எல்லார்கிட்டையும் இவர் சொல்ற ஒரே வார்த்தை என்னன்னு பாத்தீங்கன்னா,